ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய பானிபூரி எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பானிபூரி செய்ய ஃபர்ஸ்ட் நம்ம புளிப்பு சட்னி எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். அதுல கொஞ்சம் புளிப்பு இனிப்பு கலந்தா மாதிரி ஒரு சட்னி ஒன்று தருவாங்க. அதுதான் இப்போ செய்ய போறோம். பெரிய எலுமிச்சைப்பழ சைஸ்ல புளியை கரைச்சி நான் வச்சிருக்கேன். அதை இந்த கடாயில சேர்த்துக்கிறேன். புளி தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் நான் ஒரு 10 பேரிச்சம்பழத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பேரிச்சம்பழத்தையும் இதுல சேர்த்துக்கலாம். டேட்ஸ் சேர்த்ததுக்கு அப்புறம் நான் ஒரு பவுல்ல ஒரு 1/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். இனிப்பு தன்மைக்காக அந்த வெல்லத்தையும் இதோட சேர்த்துடுறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த டேட்ஸும் வெல்லமும் சேர்க்கும் பொழுது தான் நமக்கு அந்த புளிப்பு இனிப்பு தன்மை கரெக்டா ஃப்ளேவர் நமக்கு வரும். இதுல லைட்டா காரத்துக்கு நான் மிளகாத்தூள் கலந்துருக்கேன். காரத்தன்மை இதுல அதிகமா தெரியக்கூடாது. இனிப்பும் புளிப்பு மட்டும் தான் இதுல தெரியும். அதனால லைட்டா மிளகாத்தூள் கலந்துருக்கேன். இது இப்ப நல்லா கொதிச்சு ஒரு சிறப்பு பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஹல்வா பதத்துக்கு வந்துருச்சு. நம்மோட அந்த புளிப்பு சட்னி ரெடி ஆயிருச்சு. இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும், தனியா வச்சிடலாம். அடுத்ததா பானிபூரிக்கான தண்ணி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல நான் 1 கப் அளவுக்கு புதினா எடுத்து வச்சிருக்கேன். அந்த புதினா இலைகளை அதோட சேர்த்துடுறேன். அடுத்ததா 1 கப் அளவுக்கு கொத்தமல்லியும் அதுல சேர்த்துடலாம் மிக்ஸி ஜார்ல. அப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். இஞ்சி 4 பீஸ் இஞ்சி சேர்த்திருக்கேன். சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். மிளகு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு புளி இதோட சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா இதுல லெமன் ஜூஸும் பிழிஞ்சிருக்கேன். புளியும் சேர்த்திருக்கேன், லெமன் ஜூஸும் இதுல பிழிஞ்சிருக்கேன். இப்ப நம்ம இதை நல்லா அரைச்சு லைட்டா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப நல்லா அரைச்சு எடுத்தாச்சு. இப்ப நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இப்போ வடிச்சு எடுத்துட்டோம். இப்ப நம்ம இந்த தண்ணியில ஜீரா பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். ஆம்ச்சூர் பவுடர் இருந்தாலும் ஆம்ச்சூர் பவுடரும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். நான் ஜீரா பவுடரும் உப்பு மட்டும் தான் சேர்த்திருக்கேன். ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்தா இன்னும் டேஸ்ட் நம்ம பானிக்கு கொடுக்கும். இப்ப நம்மோட பானிபூரி தண்ணியும் ரெடி ஆயிருச்சு. அடுத்ததா நம்ம பானிபூரிக்கான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 உருளைக்கிழங்க அவிச்சு வச்சிருக்கேன். அதை மசிச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு கப்ல தேவையான அளவுக்கு 1 கப் அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு பட்டாணி வச்சிருக்கேன். அந்த பட்டாணியை அதோட சேர்த்துடுறேன். காரத்துக்கு கொஞ்சமா மிளகாத்தூள், அப்புறம் ஒரு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டஃபிங்கான மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நம்முடைய பானிபூரிக்கான ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிருச்சு. அடுத்ததா நம்ம ஆற வச்சிருந்த அந்த புளி சட்னியை மிக்ஸி ஜார்ல சேர்த்து மைய அரைச்சி எடுத்தாச்சு. இதையும் ஒரு பவுல்ல வச்சிடலாம். இப்போ நம்ம பானிபூரிக்கான ஸ்டஃபிங்கு, பானிபூரிக்கான தண்ணி, அந்த புளி சட்னி 3மே நமக்கு ரெடி ஆயிருச்சு. அடுத்ததா நம்ம பானிபூரியை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். பானிபூரியை வீட்லயும் செய்யலாம். ஆனா இப்ப ரெடிமேடா ஷாப்ஸ்ல அவைலபிள்ல இருக்கு நமக்கு. நான் இன்னைக்கு ரெடிமேட் பானிபூரி தான் வாங்கி வச்சிருக்கேன். இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்திருக்கேன். இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க பானிபூரி எல்லாம் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நமக்கு நல்லா சூடா இருந்தாதான் நம்ம போட்ட உடனே டக்குன்னு நமக்கு பால் சைஸ்ல நல்லா பொரிஞ்சு வரும். வீடியோல பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பானிபூரி பொரிஞ்சு வருது பாருங்க. நல்லா பால் டைப்ல வருது பாருங்க. அவ்வளவுதாங்க. இப்ப நம்மளுடைய பானிபூரி ரெடி ஆயிருச்சு. இதையும் வேற ஒரு பவுலுக்கு மாத்திடலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்க நம்ம பானிபூரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடலாம். ஒரு பானிபூரி எடுத்து உடைச்சு அதுல நம்ம செஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஸ்டஃபிங்கை முதல்ல அதுல வச்சிடுறேன். அடுத்ததா நம்ம செஞ்சிருக்கக்கூடிய அந்த புளி சட்னி, புளியும் இனிப்பும் கலந்த ஒரு டேஸ்ட் இருக்கும் அதையும் அதுல வச்சிடலாம். இப்போ ஸ்டஃபிங் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. ரெடி பண்ணி வச்சுட்டு ஃபைனலா நம்ம பானிபூரிக்கான தண்ணியை சேர்த்து சாப்பிடும்பொழுது அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். நமக்கு பார்க்கும் பொழுதே அப்படியே சாப்பிடணும் போல தோணுதில்ல. நான் செஞ்ச இந்த பானிபூரி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நீங்களும் மிஸ் பண்ணாம இதை ட்ரை பண்ணி பாருங்க. பொதுவா நம்ம வெளியே தான் இதை வாங்கி சாப்பிடுவோம். இனிமே நம்மளே நம்ம வீட்லயே ரெடி பண்ணி சாப்பிடலாம். தேங்க்யூ. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.